அது வாக்கிங்க்கு இது ரெடி பண்ணிட்டேன். தண்ணி உள்ள வராதுல. சூப்பர். தண்ணி அப்புறம் ரெண்டு பக்கம் ரெடி. நல்லா இருக்குல்ல இதுதா? நல்லா இருக்குல்ல? இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2 ட்ராக் போட்டுருக்காங்க. ஹலோ மக்களை, மூடு பனி பாத்தீங்களா? எவ்வளவு மூடு பனியா இருக்கு. எதிர்க்க வர வண்டி தெரியல, அந்த அளவுக்கு பனிங்க இருக்குது. முன்னாடி வருது பத்தியா பனி, அப்படியே நம்மள நோக்கி வருகிறது வெள்ளையாக. இது ஏற்காடு கிடையாது, இது அரக்கோணம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பின்னாடி எவ்வளவு பனி இருக்கு. அந்த ஜங்ஷன் பயங்கரமா பனி இருந்ததுல்ல. ஹலோ மக்களே, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹால்ட்டு போட்டாச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் சைடில் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. அம்மா வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஆதியா என்ன பண்ணுறாரு பாப்பா. ஹலோ, ஹாய் 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 ஹாய். அம்மா ஆதியா ஹாய். இன்ஸ்டா எடுத்து வச்சிருக்கோம். அத்தை, கோம்பி, நானு, பாப்பா பேக் வச்சு செம்ம பண்ணி. அந்த வீடியோ கவரேஜ் எதுவும் தெரியல, காட்டுறேன் பாருங்க. பயங்கரமான பண்ணிங்க. பாருங்க, பெட்ரோல் பங்க் ஸ்டாப் வந்திருக்கும். இந்த பெட்ரோல் பங்கோட யூசஸ் ட்ராவலிங்கில் இப்போ என்னென்ன இருக்குன்ட்டு அது ஒரு தனி வீடியோவாக போடுறோம். ஓகே, இப்போ ஆதியா ஆதியா ஹாய் சொல்லு. ஆதியா ஹாய் சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன சொல்லு சொல்லு, திருப்பி சொல்லு. சொன்னா கேட்டியா? என்ன சொன்ன கேட்டியா? என்ன சொல்லு. ஹாய் மக்களே சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஆதியா ஒரு ஜென் வெர்ஷனுங்க. சிதம்பரத்துக்கு வந்தாச்சு. நம்ம பார்க்கிங் போட்டாச்சு. ஒரு பார்க்கிங் ஒரு காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 50 ரூபா கொடுத்து பார்க்கிங் போட்டுட்டு நேராக போயிட்டு இருக்கோம். தலைவர் பாருங்க, ஆட்டம்லாம் இடது பக்கம் பார்த்தா கோயில். ராஜகோபுரமா நடராஜர் ஈஸ்ட் கோபுரம். அதான் உள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டு செலவாகணும் அப்படின்ட்டு கோமுதி செலவாங்கிட்டு இருக்காங்க.
இங்கே வெளியே வந்தாவே பூ வில்வம் நடராஜ ஸ்டாச்சு எல்லாம் விற்கிறாங்க. ருத்ராட்சம் பஞ்சாங்கம் எல்லாமே சைவ சமயம் சார்ந்த எல்லாமே இங்கே இருக்கு. பாருங்க போகிறாங்க, விசிட்டிங் கார்டு போட்டிருக்காங்க. இப்போ இல்லையா வில்வமா ஓகே. இப்படி உள்ளே வந்தோடனே இந்த பக்கம் அன்னதானம் கூட இருக்கும். அன்னதானம் சாப்பிட்ருங்க. இந்த பக்கம் கோசாலை, அந்த பக்கம் இருக்கிறது கோசாலை, அந்த கார்னர். அதுக்கப்புறம் கோயில். ஜன்னல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க, அதுவும் கல்லில் சூப்பர். அதுவும் இந்த கிழக்கு வாசலில் பார்த்தா தெரியும். மாணிக்க வாசகர், நடராஜ பெருமான் தரிசித்து வந்த கிழக்கு கோபுரம். இந்த கார்னிங்ஸ் பாருங்க, அவங்களோட இயரிங்ஸு அதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி இங்கே தில்லை நடராஜர், தில்லை காளியம்மன். போட்டோ எடுத்து இது நடராஜர் தரிசனத்துக்கு வழி. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோல்டன் கலரில் இருக்கா, இங்கேருந்து பார்த்தா கோல்டன் கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து மூலவரோட பொற்சபை. ఒక్క రూపాయి కూడా తీసుకోలేదు. இந்த சிதம்பரம் கோயில் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட வந்து எல்லா மன்னர்களும் அதாவது பெரிய பெரிய மன்னர் சொல்லுவாங்கள்ல, சேர சோழ பாண்டிய சொல்லுவாங்கள்ல, பேரரசு எல்லா பேரரசும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல வந்து பல்லவ பேரரசு, அப்புறம் சோழ பேரரசு, அப்புறம் பாண்டிய பேரரசு. ஓகேங்களா? இங்கே தான் தீப ஏற்றத்துக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே புறா இருக்கு, அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையும் பல்லவர்கள் வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையும் சோழர்கள் பண்ணியிருக்காங்க. இருப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேலைப்பாடு இருக்கு பாருங்க. 5 சபை சொல்லுவாங்க. ரத்தின சபை, பொற்சபை, அது மாதிரி 5 சபை சொல்லுவாங்க. இது பஞ்சபூதத்தில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆகாயத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? இந்த சிதம்பரம் வந்து ஆகாயத்தை குறிக்குது. திருவிழாங்காடு இருக்குது. இந்த சபையில் திருவிழாங்காடு வரும். நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க திருவிழாங்காடு வரும். அப்புறம் பஞ்சபூதத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரும். இந்த பக்கம் திருவண்ணாமலை வரும். அதுக்கப்புறம் சிதம்பரம், அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அழகாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆதியா ஓடு, ஆதியா. ஏய், ஓ தேர் வடம் இருக்கிறதா? ஓகே ஓகே. அன்னதானத்துக்கு உட்காந்தாச்சு. சாப்பாடு நான் சொல்ல ஆரம்பிச்சான். சிதம்பரம், அதாவது இந்த சிதம்பரம் இருக்காருல்ல, இந்த மூலவராக இருக்கட்டும், மூலவரும் உற்சவரும் ஒரே ஒரு சிலை மட்டும் தான். ஓகேங்களா? அவங்க வந்து எப்போ வெளியே வருவாங்கன்னா ஆருத்ரா அப்போவும், அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு சொன்னாங்க. அப்போ மட்டும்தான் அந்த மூலவரை வந்து வெளியே எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதாவது என்னென்னா, இப்போ சிவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது என்னால் ஒன்று பார்க்க முடியல, சரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் என்னை பார்க்க முடியலையா, கவலைப்படாது, உன்னை தேடி நானே வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோவிலை விட்டு வெளியே வருவார். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நம் உற்சவமூர்த்தி மாதிரி தானே இருப்பார். ஸோ அது வந்து அவர் எடுத்துகிட்ட உடனே அந்த இடத்த வந்து திரை போட்டு மூடிடுவாங்க. வாங்க, பார்க்க வேண்டிய கோயில் நல்லா தான் இருக்குது. இங்கே 1008 பிரச்சனை இருக்கலாம், அவங்க பண்ணுறதும் கோவம் வரலாம். ஆனால் விட்டுருங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம இறைவனை பார்க்க வரோம். அவங்க தப்பு பண்ணால் கடவுள் பார்த்துப்பார், விட்டுருங்க. இன்னும் சொல்கிறேன், இப்போ வந்து எனக்கு இப்போ நடந்த நிகழ்வே அப்படி தான். செம்பு கூரை மாதிரியே இருக்குது பாருங்க. நிறைய படையெடுப்பு. இங்கே இருக்க உற்சவர் மூர்த்தியே நிறைய தடவை கோயில் விட்டு வெளியே போயிருக்காரு அந்த காலத்தில், படையெடுப்புக்கு பயந்துட்டு. ஆங்கிலேய படையெடுப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் முகலாய படையெடுப்பாக இருக்கட்டும்,
அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உச்ச ஊர்மூர்த்தியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து நம்மளோட கோவில் சொத்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. ஒருத்தங்க ஒரு சில ஆதாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இங்கேருந்து படையெடுத்துகிட்டு போன நகை, தங்க காசு எல்லாமே வந்து 2ஆம் உலகப் போருக்கு பயன்படுத்தினாங்க. ஏன்னா வந்து அதிகமாக பொருட்செலவு ஆச்சுல, அதனால அவங்களுக்கு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போன எல்லாமே தேவைப்பட்டுச்சு. இது வந்து சவுத் டவர். இந்த தெற்கு கோபுரம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாண்டியர் கட்டியிருக்காங்க. அதுக்கான மீன் சின்னமும் மீன் தண்டு அது பாண்டியனோட சிம்பிள். அடுத்த கோபுரத்தை நம்ம போய் பார்ப்போம். அத்திக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறாங்களா இல்லையா? வந்திருக்கா? இப்படியாடா வெயில் சுடாது. இந்த கோபுரம் யார் கட்டுறது? இங்கே சிம்பிள் இருக்கலான்னு பார்த்தாக்கா இங்கே சிமெண்ட் போட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பார்க்கறதுக்கு அகத்திய முனிவர் மாதிரியே இருக்காரு, ஆனால் யாருன்னு தெரியல. இங்கே இருக்க நிறைய ஸ்டாச்சுஸ் டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு காலகட்ட பீரியடில் நடந்த போரால் டேமேஜ் ஆகிருக்கு. முருகர் சிலை பார்த்தீங்களா? மேற்கு கோபுரம் இருக்கார் முருகர். மேற்கு கோபுரம் மேலே பார்த்தீங்கன்னா முருகர் விஷ்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே இருக்க கல்லுங்க வந்து சிதலம் அடைஞ்சிருக்கிறத பார்த்து தெரியும். ஒரு காலகட்டத்தில் நடந்த போரால் நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு.
இது குளம் ஓகேங்களா. இது வடக்கு கோபுரம். இது வந்து ஆயிரங்கால் மண்டபம். மண்டபம் இப்போதைக்கு பூட்டியிருக்குங்க, இன்னும் உள்ளே போய் பார்க்க முடியல. ஓகேங்களா, மன்னிச்சிக்கோங்க. எப்போ பூட்டினாங்கன்னு தெரியல, ரொம்ப நாளாக பூட்டிகிட்ருக்கு போல். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு படையெடுப்பால் இந்த கோயிலில் வந்து நிறைய சிலைகள் சிதலம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், நடன மங்கைகளோட இது போட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா யானை, அது கீழே பாகன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட அரசபையில் இருக்கவங்க வந்து இசைக்கருவிகள் வாசிக்கிற மாதிரி வந்து போட்டுருக்காங்க. அதே கால் சுடப்போது, வா வா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒயிட் சிமெண்ட் போட்டு இதை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில். அதெல்லாம் போடாமல் அப்படியே விட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். இதில் இருக்குது பாருங்கள், இதுதான் வடக்கு கோபுரம் சொல்லுவாங்க. நடராஜர் வந்து மூலவர் வந்து இங்கே எத்தனது அந்த சொன்னல அந்த 2 பீரியட் ஒன்று சொன்னாங்க, அன்றைக்கி ஓடுது. ஐ மீன் ஆறுதிர அப்போவும் அப்புறம் ஒரு நிகழ்வு சொன்னாங்க. அப்போ மட்டும் மூலவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்கன்னாங்க. தேருக்கு கூட்டிகிட்டு போவாங்க, தேர் கூட்டிகிட்டு போய் வந்துட்டு இங்கே வச்சு அந்த மூலவரே இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோபுரம் தான் ஈஸ்ட் கிழக்கு வாசல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக கிளம்புறப்ப தான் கவனித்தேன், இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சிற்பம் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவனை பேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அதுவே பாருங்கள் இல்லை, திருவண்ணாமலையில் வருவார் அந்த தீபம் ஒளி, அது நடுவில் இருக்காங்க அவர். தண்ணி இல்லைனா தண்ணி பிடிச்சிக்காங்கடா, தண்ணி இருக்குது.